அந்த பக்கம் கூடி நம்மளால போக முடியல, அதனால நம்ம இந்த பாதை வழியே போறோம். அதாவது பெரிய ஜன்னலா இருந்திருக்கு, இந்த பாதை வழியே உள்ள போலாம். இதுதான் வந்து ஸ்கூலா இருந்திருக்குது. இங்கதான் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி வந்து அந்த ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பிள்ளைகிட்டு இதுல இருந்து கட்டி இழுத்து அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு கல் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கல்லா வரிசைக்கா இருக்கு பாருங்க, அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து அந்த காலத்தில வந்து ஒரு ஃபென்சிங் வந்து போட்டிருக்காங்க. இதுலதான் வந்து குதிரையை கட்டுவாங்க. அந்த காலத்துல எப்படியும் குதிரை பயன்படுத்தி இருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அந்த குதிரைகளை வந்து கட்டக்கூடிய இடம் தான் வந்து இந்த கல்லு முடியுது. இங்கதான் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் வந்து எழுதியிருப்பாங்க. இன்னமும் இந்த கரும்பலைகள் வந்து நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இந்த தரைத்தளத்துல இருந்து நம்ம மேல போகக்கூடிய பகுதி வந்து இதாங்க. இங்கதான் வந்து படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. இதுதான் வந்து அந்த மேல் தளத்துக்கு போறக்கூடிய வழி. வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பனையடிப்பட்டி அப்படின்ற கிராமத்துல இருக்கேன். என் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு பாழடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம் தெரியுது பாத்தீங்களா. இந்த கட்டிடம் குறைந்தது ஒரு 150 ஆண்டுகள் வரலாறு சுமந்து கொண்டிருக்கும் ஒரு கட்டிடம். ஆனா இன்னைக்கு இந்த கட்டிடத்தோட நிலைமை வந்து இப்படிதான் இருக்குது. இந்த கட்டிடத்தை யாரு கட்டுனா, இது எதற்காக கட்டப்பட்டது, இந்த பனையடிப்பட்டிக்கும் இந்த பங்களாவுக்கும் என்ன தொடர்பு, இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். இந்த பனையடிப்பட்டி இந்த பங்களா வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏன்னா இந்த பங்களாவை வைத்துதான் இந்த இடத்திலே வந்து பிரிட்டிஷ்காரங்க நிறைய கட்டுமானங்களை வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கு முதல் அச்சாரமா இருந்தது வந்து இந்த பில்டிங் தான். இங்கதான் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்க. இதை வந்து நாங்க வெளியில நாங்க வரும்போதே ஒருத்தட்ட கேட்டோம். அவரே வந்து அவருக்கு வயது 65. அவரே இங்க வந்து துறைகள் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், வெள்ளக்கார துறைகளை நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது வந்து ஒரு உள்ள வந்தோன்னா இந்த அறை வந்து இது ஒரு அறைங்க. இதை தவிர்த்து இதுதான் வந்து இந்த பிரதான அந்த மெயின் ஹாலா வந்து இருந்திருக்கும். ஏன்னா இதான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு ஹாலா இருந்திருக்கு. இதை தவிர்த்து இது வந்து அப்படியே அந்த பங்களாவுக்கு பின்புறம் வெளிப்பக்கம் போற ஒரு வழியா இருந்திருக்கு. இதை தவிர்த்து இன்னொரு பக்கம் இன்னொரு அறை இருக்குது. இந்த அறை இது ஒரு அறை, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அறையா இருக்குது. ஒருவேளை வந்து இது பெட்ரூம் இல்ல ஒரு தங்குற அறையா இருந்திருக்கலாம். இதை தவிர்த்து இது வந்து தரைத்தளம், இது வந்து தரைத்தளம் நம்ம கீழே இருக்கிறது. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மேல்புறத்துல ஒரு தளம் வந்து போகுது, அதுக்கும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ இந்த தரைத்தளத்துல இருந்து நம்ம மேல போகக்கூடிய பகுதி வந்து இதாங்க. இங்கதான் வந்து படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. இதுதான் வந்து அந்த மேல் தளத்துக்கு போறக்கூடிய வழி. இந்த பனையடிப்பட்டி இந்த பங்களா தாங்க முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா இதை வச்சுதான் இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வி, அப்புறம் பாத்தீங்கன்னா உணவு. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சமையல் கூடம் ஒண்ணு இருந்திருக்கு. இது எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு நமக்கு காலம் வந்து தெரியல. ஆனா 1925ஆம் ஆண்டே பாத்தீங்கன்னா இந்த பங்களா வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க அவங்க எப்படி செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு மிஷினரியா செயல்பட்டிருக்காங்க. பொதுவா தெரியும் உங்களுக்கு, மிஷினரினாலே அவங்க வந்து கல்வி கொடுப்பாங்க,
மருத்துவம் கொடுப்பாங்க. அதே வேளையில அவங்களுடைய மதத்தை வந்து இன்னொரு மதத்துக்காரங்களுக்கு பரப்புற வேலைகளும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலைகளும் இந்த பனையடிப்பட்டி இந்த இடத்துல வந்து நடந்திருக்குது. அவங்க எவ்வளவு நாள் இங்க இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இங்க லோக்கல்ல நாங்க மக்கள்ல கேட்டதை வச்சு தெரிஞ்சிச்சு. ஒருவர் எங்கிட்ட சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா 1960 அந்த தோராயமா அந்த காலம் வரைக்குமே இங்க வந்து சில வெள்ளக்கார துறைகள் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. முக்கியமா இந்த பனையடிப்பட்டி இந்த இடத்துல வந்து சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது என்ன அப்படின்னா கல்வி கொடுத்திருக்காங்க. அந்த கல்வி யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா பெண் அடிமை அப்படின்னு பேசப்படக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது பெண்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலையும் அவங்களுக்காகவே கட்டப்பட்ட ஒரு விடுதியும் இங்க இருக்குது. அதையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். வாங்க போலாம். இப்ப நீங்க நிறைய இடங்களை பார்த்திருப்பீங்க. அதுல முதல்ல நாம பார்க்க போறது வந்து அந்த பெண்கள் வந்து படித்த அந்த பாடசாலைக்கு தான் நம்ம போறோம். பங்களாக்கு இடதுபுறம் பாத்தீங்கன்னா இந்த கல்வி நிலையம் வந்து இருக்குதுங்க. இங்கதான் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி வழங்கி இருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூம் வந்து ஒரு ரூம் வந்து இங்க இருக்குது. அந்த ரூமுக்கு பின்னாடி தான் வந்து இந்த இடத்துல வந்து கல்வி வந்து வழங்கியிருக்காங்க. வாங்க இந்த ஸ்கூலுக்குள்ள போய் பார்க்கலாம். அந்த பக்கம் கூட நம்மளால போக முடியல. அதனால நம்ம இந்த பாதை வழியே போறோம். அதாவது பெரிய ஜன்னலா இருந்திருக்கு. இந்த பாதை வழியே உள்ள போலாம். இதுதான் வந்து ஸ்கூலா இருந்திருக்குது. இங்கதான் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி வந்து அந்த ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு சான்றா பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த கரும் பலகைகளை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம வந்து ஸ்கூல்ல பயன்படுத்துவோம்ல போர்டு, அந்த போர்டை வந்து இங்க நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. போர்டுல எழுதுவாங்கல்ல, இந்த போர்டு தெரியுதுங்களா? இது கொஞ்சம் வெளியில இருக்கு பாருங்க. இது வந்து போர்டு. இந்த இதுலதான் வந்து எழுதியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய அறைகள் வந்து இந்த பள்ளியில வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே வந்து ஓடு, பெரிய பெரிய கல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தட்டை செங்கல் அமைப்பு. இந்த இதை வச்சு மட்டும்தான் இந்த ஒரு மிகப்பெரிய இந்த கல்வி நிலையத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல வந்து நிறைய அறைகள் இருக்குது. அப்போ நம்ம எளிதா சொல்லலாம் நிறைய வகுப்புகள் நடந்திருக்கலாம். இப்ப இங்க ஒரு அறை இருக்குது, அது பக்கத்துல இன்னொரு அறை இருக்குது, இது ஒரு அறை, நாம நிக்கக்கூடிய ஒரு அறை, இது வந்து இந்த பின்புறம் இப்படி போற மாதிரியான இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு அறை இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அறை இருந்திருக்குது இந்த இடத்துல. இதுலதான் வந்து பெண்கள் வந்து அந்த காலத்துல வந்து கல்வி கத்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க பெண்களுக்காகவே, ஏன்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பெண்களுக்காக மட்டும்தான் இங்க வந்து இந்த கல்வி வழங்கியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த இடத்த தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பின்னாடி இருக்கிற அந்த இடத்த தான் நம்ம பார்த்தோம், அந்த கல்வி நிலையத்தை. இது வந்து கல்வி நிலையத்துக்கு உள்ள இருக்கிற அந்த செக்யூரிட்டி ரூம் மாதிரியான ஒரு அறை. வெளியில இன்னொரு இடம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்ப இங்க இருந்திருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பறை வந்து தேவைப்பட்டிருக்கும். அந்த கழிப்பறை தான் இந்த இடம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உள்ள போய் நம்ம திரும்புற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 அறை இருக்குது. இது முதல் அறையா இருக்குது, அது வந்து இன்னொரு அறையா இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒரு அறை, இது பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு அறை இருக்குது. இப்படி 2 அறை வந்து இருக்குது. இப்போ இந்த புதர்கள் இருக்கிறதுனால நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து அவங்க பயன்படுத்தின அந்த கழிவறை. பாத்தீங்கன்னா தெரியும். நாம இப்பயும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் அந்த பேருந்து நிலையங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும். இது வந்து அங்க இருக்குது நம்ம அந்த கல்வி நிலையம். இங்க வந்து கழிப்பறை வந்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த பெண்கள் படிக்கக்கூடிய அந்த கல்வி நிலையத்தை பார்த்தவங்க. இதுல இருந்து நம்ம பின்னாடி போற வழியில ஒரு விஷயத்த பார்த்தோம். இது என்ன அப்படின்னா ஒரு தொட்டி மட்டும் இருக்குதுங்க. இந்த தொட்டி எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து குதிரைகள் நிறைய வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த குதிரைகளுக்கான அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொட்டி பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மிகப்பெரிய தொட்டி இப்போ குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. இந்த தொட்டி இது கரெக்டா எப்படி இருக்கு பாருங்க. இந்த பங்களா இருக்குது, பங்களாக்கு அப்படியே பின்புறத்துல இந்த தொட்டி இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2 அறைகள் வந்து அங்க இருந்து தெரியுது. பாத்தீங்களா, தெரியுதுங்களா? இப்ப போய் அங்கேயும் போய் நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம்.
அதாவது மெயின் பங்களா வந்து முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். அந்த பங்களாவுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா பின்பக்கம், இந்த பின்பக்கத்திலையும் இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு அமைப்புல கட்டியிருக்காங்க. இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் அந்த தங்கக்கூடிய அந்த ஒரு சின்ன விடுதி மாதிரி ஒண்ணு இருக்குதுங்க. அந்த விடுதிக்கு பக்கத்துல இருக்குது. ஒருவேளை இங்க ஏதாவது இந்த காவலாளிகள் தங்கக்கூடிய ஒரு அறையா கூட இருக்கலாம். வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அறை தான். ஆனா பாத்தீங்கன்னா ஜன்னல்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நிறைய ஜன்னல்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல அந்த மேல காற்றோட்டத்துக்குரிய ஒரு சின்ன அமைப்பு இருக்கு பாருங்க. 2 பக்கம் இருக்கு. இந்த பக்கம் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி இருக்குது. இந்த அறைக்கு அப்படியே வெளிப்பக்கத்துல இதுக்கு இன்னொரு சைடுல பார்த்தா, அந்த நம்ம முதலே காணொலியில சொல்லியிருந்தோம், பெண்கள் வந்து இங்க அவங்களுக்கு கல்வி கொடுத்தாங்கன்னு, அவங்க தங்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் சொல்லக்கூடிய அந்த விடுதி வந்து இருக்குது. வாங்க அங்க போலாம். இப்ப நம்ம இந்த இடத்த தான் பார்த்தோம். இந்த இடத்துக்கு அப்படியே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த விடுதி வந்து இருக்குதுங்க. விடுதி அப்படின்னு எடுத்தாலே அங்க நிச்சயம் வந்து சமையல் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு நிறைய நீர் தேவைப்பட்டிருக்கும். அதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கிணறு ஒண்ணு அந்த காலத்துல வந்து இந்த இடத்துல வெட்டியிருக்காங்க. இப்பவும் தண்ணி நிறைய இருக்குது பாருங்க கிணறுல. இந்த கிணறுல இருந்து தண்ணி வந்து நேர அப்படியே விடுதிக்கு போற மாதிரியான ஒரு அமைப்பையும் இங்க வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப இது கிணறு. இப்ப இந்த கிணறுல இருந்து நம்ம எப்படி பாத்தி கட்டுவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இப்ப இங்க இருந்து இது பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருந்து தண்ணீர் இறைத்து இந்த தண்ணி வந்து நேரா இந்த பாதையில இருந்து இதுல இருந்து அப்படியே நேரா அப்படியே இந்த விடுதிக்குள்ள போற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப தண்ணி வந்து இந்த 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 பக்கம் வந்து இது வந்து அப்படியே வந்து உள்ள போகுது. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணி வந்து வர்ற பகுதி அந்த இடத்தோட நின்றுதுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த அந்த விடுதி, அந்த பெண்கள் தங்கியிருந்த அந்த விடுதியா இருந்திருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்தோட ஒரு பெரிய இந்த ஒரு சுவரா இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த சுவர்கள் எல்லாமே இடிந்து விழுந்திருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். அது என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய அந்த வேலி. நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா வெறும் ஒரு கல்லை வச்சு அதுல வந்து வெறும் வேலி வந்து நம்ம செட் பண்ணுவோம். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து சின்ன சின்ன அந்த துளையிட்டு இதுல இருந்து கட்டி இழுத்து, அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு கல் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு கல்லா வரிசைக்கா இருக்கு பாருங்க, அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து அந்த காலத்தில வந்து ஒரு ஃபென்சிங் வந்து போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து நிச்சயம் பெண்கள் தங்கக்கூடிய விடுதியா தான் இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இங்க மட்டும்தான் இந்த தண்ணீர் வசதி இருக்கு. மற்ற இடங்கள்ல வந்து தண்ணீர் வசதி பெரிதளவுல இல்லை. தங்குன அந்த விடுதியை நாம பார்த்தோம். அந்த விடுதியில அந்த சமைக்கக்கூடிய அந்த சமையலுக்கு பயன்படுத்தின அந்த உரல் வந்து இங்க இருக்குதுங்க. அது வந்து வெளியில இருக்குது, அங்க இல்லாம இங்க வந்து இருக்குது பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லிலே செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உரல். இதே மாதிரி நிறைய எச்சங்கள் வந்து இந்த இடத்த சுத்தி நிறைய காணப்படுதுங்க. ஆனா அது எல்லாமே இந்த மாதிரி அந்த ஒரு செடி புதர்களுக்குள்ளதான் பார்க்க முடியுது. இப்ப நீங்க பாக்குற இந்த கல்லு எதுக்கு அப்படின்னா, குதிரைகள் வந்து கட்டுறதுக்குரிய பயன்படுத்தக்கூடிய கல்லு. இதுலதான் வந்து குதிரையை கட்டுவாங்க. அந்த காலத்துல எப்படியும் குதிரை பயன்படுத்தி இருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அந்த குதிரைகளை வந்து கட்டக்கூடிய இடம் தான் வந்து இந்த கல்லு. இங்கதான் கட்டியிருக்காங்க. முடிந்தவரை இந்த காணொலியில பனையடிப்பட்டி இந்த பங்களாவையும் ஆங்கிலேயர்களோட அந்த ஒரு வரலாறையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.